வாங்க இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் பண்ணலாம். முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 150 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 5 மிளகா வத்தலை எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு நான் நல்லா வறுத்து செவக்க வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு கையளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காயை கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். நான் இவ்வளவு தான் தேவையான பொருள். தண்ணியில் தான் நம்ம இன்றைக்கி இது கீரையை வேக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு 2 சப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம கீரையெல்லாம் எடுத்து வச்சுருக்க கீரையெல்லாம் அள்ளி அதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா கீரையை அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் அள்ளி வச்சுட்டேன். தட்டை போட்டு இப்போ நான் மூடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் வெந்து பாதியாக வத்திருச்சு. நம்ம மேலே வரைக்கும் இருந்த கீரை பாதியாக வத்திருச்சு. இந்த டைமில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரைக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அந்த உப்பு எல்லா அந்த தண்ணியில் எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். கீரை நல்லா உப்பு பிடிச்சி வெந்துடும். அதுக்காகத்தான் நான் கிண்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் உப்பு பிடிச்சி நல்லா கீரை எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த சூப்பு தனியாக இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்து நம்ம தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நான் சூப்பு தனியாக கீரை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூப்பை நாங்கள் தனியாக வச்சு குடிச்சிக்கிடுவோம் வேஸ்ட் ஆக்காமல். இப்போ வாங்க தாளிக்கலாம் கீரையை. இப்போ ஒரு சட்டி வச்சு அடுப்பில் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் வெங்காயமும் பட்டை வத்தலும் எடுத்து வச்சுருக்கதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளங்கையில் போட்டு நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிட்டு பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. நல்லா இந்த டைமில் நம்ம வேக வச்ச கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கிறணும். சுருளை வதங்கிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலை பருப்பை 1-2 அரைச்சி அந்த தேங்காய் பூ கூடயே அந்த கீரையில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தீய சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் பண்ணிவிட்டு அடி பிடிக்க விட்டுறாமல் நல்லா ஈவனாக கிண்டிக்குங்க. இப்போ நம்ம கீரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.